ஹலோ வணக்கம் மக்களே. தமிழ் சினிமாவில் முதலில் பாகம் 2 படங்கள் வெளியானது தெரியுமா? பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சினிமா உலகம் என்று கூறலாம். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட திரையுலகம் இன்று ஒரு தொழில்நிலையமாக மாறிவிட்டது. படங்கள் பல ஆக்கங்களாக வெளியாகி கண்களுக்கு விருந்தளித்து வருகின்றது. பின்பு அதன் போக்கு செழிப்படைய தொடங்கியதும் ஒரு படம் பல பாகங்களாக வளர்ச்சி அடைந்தும் விட்டது. ஒரு படம் வெற்றியடைந்து விட்டால் அதன் 2ஆம் பாகத்தை தயாரித்து விடுகிறார்கள். முதல் பாகம் இட்டாகிவிட்டால் பாகம் 2ஐ எடுப்பதற்காக படத்தை ஒரு எதிர்பார்ப்புடன் முடித்து விடுகிறார்கள். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாகங்கள் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை. பொன்னியின் பாகம் 2, மாரி 2, எந்திரன் 2, இந்தியன் பாகம் 2 என பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. படங்கள் சிறந்ததாக இருக்கிறது, கண்களுக்கு விருந்தளிக்கிறது, மிகவும் நம்மை மகிழ்ச்சிப்படுத்துகிறது. ஆனால் எப்பொழுதாவது சிந்தித்திருப்போமா, யார் இந்த பாகம் 2ற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது என்று? இப்பொழுது பெரிய அளவில் பாகம் 2 ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இதை முதலில் தமிழ் சினிமாவில் முயற்சி செய்து பார்த்ததே நடிகர் கமல்ஹாசன் தான். கமல்ஹாசனின் நடிப்பில் 1984ஆம் ஆண்டு வெளியான படம் தான் கல்யாணராமன். இந்த படத்தில் ஒரு கமல்ஹாசன் இறந்து விடுவதை போலும் அவருடைய ஆவி இன்னொரு கமலிற்கு ஸ்ரீதேவியை திருமணம் செய்ய உதவுவது போலும் தான் காட்டப்பட்டிருக்கும். 1979இல் இதன் 2ஆம் பாகத்தில் ஸ்ரீதேவி இறந்து விடுவது போலும் இருவருக்கும் ஒரு மகன் இருப்பது போலும் காட்டப்பட்டிருக்கும். கமலுக்கு ஜோடியாக ராதா வருவார். ஒரு கமலுக்கு பிரச்சனை வரும் பொழுது இறந்து போன கமலின் ஆவி அவருக்கு வந்து உதவுவது போல் பாகம் 2 அமையப்பட்டிருக்கும். ஆனாலும் இந்த முயற்சி பெரிதளவில் வெற்றி பெறவில்லை. இதன் பின்னர் கமல்ஹாசன் விஸ்வரூபம் மற்றும் இந்தியன் பாகம் 2களில் நடித்து வந்தார். நன்றி, வணக்கம்.